1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரும் தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றும் சில பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களினால் சில பிரதான வீதிகளின் போக்குவரத்து சில மணித்தியாலங்களுக்கு தடைப்பட்டன. 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி கரவநெல்ல நகரில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 10 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேகாலை, அவிசவளி மற்றும் கொழும்பு ஹட்டன் பிரதான வீதிகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டமையினால் கொழும்புக்கான போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்கள் முற்றாக தடைப்பட்டன. திகாம்பரா, நீங்க எங்களுக்கு என்ன செய்யறீங்க? 1000 ரூபாய் சம்பளம் பிரதம மந்திரி அவங்க சொன்னாங்க தாரேன்ட்டு. இன்னைக்கு நீங்க நேத்து பொதுசபை கூட்டத்தில் வச்சு சொல்றீங்க எங்களுக்கு 1000 ரூபாய் கதையே தெரியாது, சொன்னவங்க ஒளிஞ்சிட்டாங்கன்ட்டு. வடிவேல் சுரேஷ் அங்க லாமனை எடுத்துக்கிட்டு பாராளுமன்ற போறாராம். அவரு முந்தா நேரத்து கூட சொல்றாரு யாரோ இல்லையா சைன் பண்ண, அதை சுட்டி சைன் பண்ண ஏலாதான். தமிழர்கள்ட்ட வாக்குகள் எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்களுக்கு அநியாயத்தை செய்றீங்க. ஏன் உங்களுக்கு அரசுக்கு இதை வலியுறுத்த முடியாது? தமிழ் தலைமைத்துவமே தமிழர்களை இல்லாம ஆக்குது. மலையத்துல 9 மந்திரிமார்கள் இருக்கிறீங்க, ஆனா 9 பேரும் தேங்காய் திருவதா இருக்கிறீங்க. சுமார் 18 மாதம் காலமாக மலையக மக்களை ஏமாற்றிக் கொண்டு வரும் தொழிற்சங்க அரசியல்வாதிகள் ஆறுமுகம் தொண்டமான், மனோ கணேசன், பழனி திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அனைவரும் நம்முடைய கௌரவ ஜனாதிபதிக்கு இதை முன்வைத்து இந்த சம்பள பேச்சுவார்த்தை தீர்த்து கொடுக்க முடியும். இருந்தாலும் இவர்களுடைய அரசியல் சந்தர்ப்ப வாத நிலைமையை அங்கு மலையகத்திலே இருந்து தூண்டிக் கொண்டு ஒரு அனாவசியமான வேலைகளை நம் மக்கள் மிகவும் துன்பப்படும் இலக்கத்தில் ஈடுபடுகிறார். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு முன்னாள் பிரதி அமைச்சர் HR மித்ரபால வருகை தந்து தோட்ட தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். தோட்ட தொழிலாளர் சங்கங்கள் 730 ரூபாயை வழங்குவதற்கு தற்போது இணங்கியுள்ளன. எதிர்வரும் வியாழக்கிழமை அமைச்சருடன் நாங்கள் மீண்டும் கலந்துரையாட உள்ளோம். தோட்ட தொழிலாளர் சங்கங்களுடனும் வியாழக்கிழமை கலந்துரையாடி நாம் தீர்மானம் ஒன்றை எடுப்போம். 730 ரூபாயை வழங்குவதற்கு தற்போது வாக்குறுதி அளித்துள்ளனர். எனினும் நாங்கள் 1000 ரூபாயை கோர உள்ளோம். அத்துடன் வேலை செய்யும் நாட்கள் தொடர்பான பிரச்சினை உள்ளது. அது தொடர்பிலும் வியாழக்கிழமை கலந்துரையாடி தீர்மானிக்க உள்ளோம். களுத்துறை மத்துகம நகரிலும் தோட்ட தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. களுத்துறை மத்துகம பிரதான வீதி, மத்துகம அகலவத்த பிரதான வீதி ஆகியவற்றை மறித்து 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணித்தியாலம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். 1000 ரூபாய் சம்பளம் கேட்கிற காரணம் எனக்கு 730 ரூபாய் போதாது. பிள்ளைக்கு மாவு வாங்குறதுக்கே 780 ரூபாய்க்கு இருக்கு இப்ப மாவு ஒரு பேக்கெட். அங்க போய் இந்த வெயில்ல அட்டையில எல்லாம் கடிப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர்ற சம்பளத்துல 1000 ரூபாய் தாங்க. 730 ரூபாய் எங்களுக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு போதாது. 730 சம்பளம் எங்களுக்கு தேவைப்படாது. எங்க பிள்ளை குட்டிங்களை வளர்க்கறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். அதே மாதிரி 6 நாள் வேலையும் எங்களுக்கு தர வேணும். மாசத்துக்கு 26 நாள் வேலை வேணும். எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு கொடுத்தாகணும். 265 மரம் நாங்க வெட்டணும். வெட்டி பால் தண்ணியில போயிருச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அன்னைக்கு பேர் இல்ல. 9 மணிக்கு மரம் காஞ்சி வெட்டுக்கு அனுப்புறாங்க. மழை வந்தா எங்களுக்கு அன்னைக்கு பேர் இல்ல. எங்களுக்கு எரியஸ் சம்பளம் ஒழுங்கா உழுவாது. 10 நாள் 15 நாள் வேலை செய்யற மாசங்கள்ல எங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும். நமது நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கிய வாக்குறுதியை போல் நுவர்லியாவில் வைத்து தேர்தல் மேடையில் கூறியதை போல் 1000 ரூபாய் வழங்க வேண்டும். அல்லாவிட்டால் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துகின்ற பிரதான தொழிற்சங்கமான ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கத்தில் இன்று கை சாத்திட போகின்றவர் வடிவேல் சுரேஷ் அவர்கள். இது சம்பந்தமாக வடிவேல் சுரேஷ் ஐயா அவர்களை திறந்த விவாதத்திற்கு ஊடகத்திற்கு வருமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் சார்பாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாவால் அதிகரித்து உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்துகின்றோம் அரசாங்கத்திற்கு. தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள உயர்வு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து யாழ் பஸ் தரப்பிடத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. சமூக நீதிக்கான வெகுசன அமைப்பு இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. எங்களை பொறுத்தவரையில் அந்த தோட்ட தொழிலாளர்கள் நடத்துகின்ற போராட்டம் முற்றிலும் நியாயமானது. அவர்கள் கோருகின்ற அந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு என்பது கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். உண்மையில் 1000 ரூபாய் என்பது கூட இன்றைய வாழ்க்கை செலவு சூழலிலே போதாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நல்லாட்சி வேடம் போட்டு உலகத்திற்கு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு இந்த அரசாங்கமானது தோட்ட தொழிலாளர்களை மிக மோசமாக ஒடுக்கிக் கொண்டு வருகின்றது. முதலாளிகளோடு துணை நின்று முதலாளிகள் இந்த தொழிலாளிகளை ஒடுக்குவதற்கு சகல வழிகளிலும் இந்த அரசாங்கம் துணை நிற்கின்றது. போராட்டம் ஒன்றுதான் இந்த தீவிலே ஒடுக்கப்படுகின்ற மக்கள் உரிமைகளை பெறுவதற்கும் விடுதலை பெறுவதற்குமான ஒரே ஒரு வழியாக இருக்க முடியும். குறைந்த அந்த 1000 ரூபாய் சம்பளத்தை கூட வழங்காமல்
730 ரூபாவுடன் சடைந்து சமாளித்து அவர்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடு முதலாளிகளாலும் தோட்ட கம்பெனிகளாலும் மலையக அரசியல்வாதிகளாலும் பிழையான அரசியல்வாதிகளாலும் அந்த நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வேளையிலே சொந்த வீடோ காணியோ என்று 200 வருடங்களாக அல்லல் பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலங்கையிலே 1500 ரூபாய்க்கு மேல் ஒரு நாள் சம்பளமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வென்றெடுக்கப்பட வேண்டும்.